மாலதி அக்கா, அந்த க்ரோ பேக்ஸ்லாம் ரேக் பண்ணலையானோ? நான் அதை அப்பவே எடுத்து அடிக்கிட்டேம்மா. சரி ஓகே. சொல்லுங்கப்பா. அம்மாடி, மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டேன். இந்த பையன் கொஞ்சம் நல்ல பையனா தான் தெரியுது. இதோட 5வது மாப்பிள்ளை. ஒரு வாட்டி நீயும் பேசிட்டு என்னன்னு சொல்லுமா? நான் இப்ப ஷாப்ல இருக்கேன், நிறைய வேலை இருக்கு. ஏமா, ஒரு வாட்டி நீயும் பேசிட்டு உனக்கு ஓகேனா அடுத்து என்னன்னு ஃபர்தரா மூவ் பண்ணலாம்ல? சரி, நீங்க வாட்ஸ்அப்ல நம்பர் அனுப்புங்க. ஐயோ, அதெல்லாம் நமக்கு தெரியாதுமா. நான் அப்படியே சொல்றேன், நோட் பண்ணிக்கே. வெயிட் பண்ணுங்க. சொல்லுங்க. 7588361812. இது எவ்வளோ? ஹலோ, அது 100 rupees. ஓகே. கேக்குதா? மா, பேசிட்டு சொல்லுமா. ஓகேப்பா. நான் போனை வைக்கிறேன். ஏன்னா எத்தனை வாட்டி தான் பிரேக்கப் ஆகுது? 2K கிட்லாம் கல்யாணம் பண்ணி அப்பாவே ஆயிட்டாங்க. நீ இன்னும் மொட்டை பையனா சுத்திட்டு இருக்கிற. ஷோரூம்ல இருக்கிற பொம்மை கூட ஜோடியா இருக்கடா. நான் உனக்கு ஒரு ஜோடி இல்லையே. எல்லாருமே பர்த்டேக்கு தான்டா ட்ரீட் வைப்பானுங்க. நீ பிரேக்கப்புக்கு தான் ட்ரீட் வைக்கணும் போலயே. ரெடி 1 ஃபர்ஸ்ட் நம்ம யாருன்னு தெரியாத மாதிரி பேசுவோம். அப்பதான் அவன் யாரு, எப்படிப்பட்டவன் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். உன்னால முடியும். அது கால் பண்றேன். முடியும். ஏய், எவன்டா அது சும்மா மிஸ்டேக் குத்து கட் பண்ணிருக்குது? ஃபோன் பண்ணா முழுசா பண்ணோம். அடுத்தவங்க ஃபோன் எடுக்கிற வரையும். புரியுதா? வெயிட் ஆஃப் பண்ணு. ஹலோ. என்ன பொண்ணு வாய்ஸ் கேக்குது? நமக்கு வேண்டாதவன் எவனும் பிராங்க் கால் பண்ணி கலாய்க்கிறானா? உண்மையிலே நீங்க பொண்ணுதானா? உண்மையில நீங்க ஒரு ஆம்பளை தானா? ஏய், இது ஆம்பளை தானாவா? ஏய், என்ன யாரை பார்த்து ஆம்பளை கேக்குற? என்ன பார்த்து ஆம்பளை கேக்குற? ஏய் ஆம்பளை கேக்குறா? காட்டுமா ஆம்பளை யாருன்னு? இருங்க ரிலாக்ஸ். உங்ககிட்ட நீங்க ஒரு ஆம்பளையான்னு கேட்டா உங்களுக்கு எவ்வளவு கோவம் வருது. அதே மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட வந்து நீ ஒரு பொண்ணான்னு கேட்டா எனக்கு எவ்வளவு கோவம் வரும். சொல்லுங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். கால் பண்ணப்போ அவ்வளோ கோவமா பேசுனீங்களே, அப்படி என்ன கோவம் உங்களுக்கு? அது ஒன்றும் இல்லைங்க. ஒரு முக்கியமான வேலையா இருந்தேன். அந்த நேரத்தில் மிஸ் கால் கொடுத்து கட் பண்ண உடனே கோவத்தில் கத்திட்டேன். ஓ, முக்கியமான வேலையா? சரி நீங்க போங்க, நான் அப்புறம் கால் பண்றேன். போனா ஒரே ஐடியா போயிடுவேனே. என்ன சொல்றீங்க? இல்ல ஒர்க்குன்னு போயிட்டேன்னா அதை முடிச்சுட்டு தான் திரும்ப வருவேன். லேட் ஆயிடும். ஸோ அதனால தான். நீங்க சொல்லுங்க, பேசலாம். இனிமே இவ்வளோ டென்ஷன் ஆகாதீங்க. அட போங்க, என் லைஃப்ல பிரச்சனைன்றது என் கூட கொலாபரேஷன் போட்டு சுத்திட்டு இருக்குதுங்க. அப்புறம் எப்படிங்க டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? கொலாபரேஷனா? என்னங்க குழந்தை பிள்ளைத்தனமா பேசுறீங்க? குழந்தைத்தனமாவா? ஏங்க, என் கதையெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், கோடமா கண்ணுல இருந்து கண்ணீர் விடுவீங்க. உங்க கதையை கேட்கறதுக்கெல்லாம் நிறைய டைம் இருக்கு. இப்ப வேற பேசலாமா? பேசலாமே. சரி, உங்களை பத்தி சொல்லுங்க. என்ன பத்தி சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ஸ்னாப்சாட், ட்விட்டர், டெலிகிராம், பம்பிள், யூடியூப், இப்படி எல்லா சோஷியல் மீடியா ஆப்லயும் ஆக்டிவா இருப்பேன். பார்த்தோன்னே சிரிக்கிற மாதிரி இருக்க மீம்ஸை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவேன். மோட்டிவேஷனல் வீடியோ வரதா ஸ்டேட்டஸ்ல வைப்பேன். பட் இதை விட இன்னொரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல எந்த பொண்ணு ட்ரெண்ட் ஆனாலும் வித்தின் 1 day அவங்களோட ஐடியா கண்டுபிடிச்சிருவேன். இதுக்கு நீங்க அப்புறமா என்ன பாராட்டிக்கலாம். டென்ஷனான டீ குடிப்பேன், டிப்ரெஷனான சரக்கு அடிப்பேன். இது ரெண்டும் சேர்ந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஹலோ, நான் அதை பத்திலாம் கேட்கல. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, என்ன வேலை பாக்குறீங்கன்னு அதை மீன் பண்ணி கேட்டேன். இதை கேட்டக்கூடாதுன்னு தான் இதெல்லாம் சொன்னேன். கரெக்டாக இதை கேட்டாங்க. ஹலோ, கேக்குதா? கேக்குதுங்க. என்ன ஒர்க்குன்னு கேட்டிங்களா? அது நல்ல ஒர்க்கு, நல்ல சேலரி, லைஃப் அப்படியே ஸ்மூத்தாக போகுதுங்க. சரி உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. உங்களுக்கு லவ் மேரேஜ்ல இன்ட்ரெஸ்டா இல்லை அரேஞ்ச் மேரேஜ்ல இன்ட்ரெஸ்டா? ஆக்சுவலி இது ஒரு குட் கொஸ்டினுங்க. முதல்ல லவ் பண்ணுறதுக்கோ கல்யாணம் பண்ணுறதுக்கோ வேற ஏதாச்சும் ஒரு பொண்ணுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் வரணும்ல.
ஏங்க இத்தனை வருஷத்துல ஒரு பொண்ணு கூட உங்களுக்கு கிடைக்கலையா லவ் பண்றதுக்கு? ஏன் கிடைக்கல? கிடைச்சாங்களே. ஸ்வாதி, பிரீதா, கீதா, கிருத்திகா, மோனிஷா, நான்சின்னு இப்படி பல பேர் கிடைச்சாங்க. ஓ, அப்போ இவ்வளோ பேர் கூடயும் தொடர்புல இருந்திருக்கீங்க. தொடர்புல இருந்தாங்க. ஆனா நான் லவ் சொன்னதுக்கப்புறம் தொடர்புல விட்டு வெளியே போயிட்டாங்க. அப்போ இத்தனை வருஷமா ஒண்டி கட்டியாவே இருந்திருக்கீங்களா? இப்போ கூட ஒருத்தங்க தொடர்புல தான் இருக்காங்க. காலத்துக்கும் இவங்களே தொடர்புல இருந்தா நல்லா இருக்கும். கவலைப்படாதீங்க, லைஃப் டைம் பிளானாவே போட்டுக்கலாம். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனா தான் இருக்கீங்க. தேங்க்யூங்க. பட் நீங்க ஒன்று கவனிச்சிங்களா? என்ன? ஏதோ ரொம்ப நாள் பழகினவங்க மாதிரி 1 மணி நேரத்துக்கு மேல நம்ம பேசிட்டு இருக்கோங்க. அட ஆமா, டைம் போனதே தெரியல. ஒரு நிமிஷம், அப்பா கால் பண்றாரு. அப்பா கால் பண்றாரா? சரி சரி, நீங்க அப்புறம் கால் பண்ணுங்க. ஏன் அப்புறம்? இருங்க, நான் கான்ஃபரன்ஸ் போடுறேன். கால். யார் இந்த பொண்ணு இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு? சொல்லுங்கப்பா. ஏமா ரொம்ப நேரமா மாப்பிள்ள போனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரா? கால் வெயிட்டிங்ல போதாமே. பா 1 hour உங்க மாப்பிள்ள யாரு என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா ஃபுல்லா போட்டு வாங்கிட்டு இருக்காரு. என்னம்மா குழப்பற? தம்பி உங்க பேர் என்ன? என் பேரு அருண். அம்மா மீரா, நீ யார் கூட பேசிட்டு இருக்க? எந்த நம்பருக்கு கால் பண்ணாமா? பா நீங்க சொன்ன நம்பருக்கு தான் கால் பண்ணேன். 7548863181. அட என்னம்மா, லாஸ்ட் நம்பர் 82மா? மாத்தி கால் பண்ணிட்டமா? மாத்தி கால் பண்ணிட்டீங்களா? தம்பி என் பொண்ணு விளையாட்டுத்தனமா ஏதாவது பேசிருந்தா இருப்பா. டேய், ரொம்ப நாள் பழனவங்க கூட இவ்வளவு நேரம் பேச மாட்டாங்க. அங்கிள், லாஸ்ட் 2 நம்பர் மாறின மாதிரி லாஸ்ட் மினிட்ல மாப்பிளைய மாத்திக்கலாமா? தம்பி நல்லா தமாஷா பேசுதுமா. தம்பிக்கு ஒரு இன்விடேஷனை வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிடு. கல்யாணத்துக்கு வந்து நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் சிரிக்க வைக்கிட்டோம். அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கா இருக்கும். என்ன தம்பி, வந்துருங்க. பொழுது போகுமா? ஐயோ அப்பா, நீங்க போன் வைங்க. சரிமா. வெரி சாரி ப்ரோ, நான் தான் நம்பர் மாத்தி கால் பண்ணிட்டேன். நான் கால் பண்ணும்போது நீங்க ஏதோ முக்கியமான வேலை இருந்ததுன்னு சொன்னீங்கல்ல, நீங்க போய் அதை கண்டினியூ பண்ணுங்களா? ஓகே, பை, டேக் கேர். இன்னைக்கு செத்தே ஆவறேன்டா. சொல்லு. ப்ரோ சொல்ல மாட்டேன், என் நம்பரை delete பண்ணிடுங்க. Thank you.